சண்டே ஆனாலே பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சண்டே சிக்கன் வாங்கலாமா மட்டன் வாங்கலாமா என்ன சமைப்போம்னு யோசிக்கிற என்ன மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் மை டியர் வெஜிடேரியன்ஸ், உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாமா. ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 100 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு அனாச்சி பூ, 3 சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய் இதை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 100 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி நீல நிலமா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகா. ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்களா இருந்தா பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ரெகுலரா சமைக்கிறவங்களுக்கு தெரியும் பச்சை மிளகாவை அப்படியே சேர்க்கும் போது வெடிக்கும், இந்த மாதிரி கீறிட்டு சேர்க்கும் போது வெடிக்காது. இதை இந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதையும் ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அதே சமயத்துல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிருக்கோம். கீழே அடியும் பிடிக்க கூடாது. அதுக்கு ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வதங்குற வரைக்கும் இந்த டிஷ்ஷுக்கு மெயினான ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள போய் ரெடி பண்ணிடலாம். வேற யாரும் இல்ல, நம்ம அக்கா கத்திரிக்காய் தான். இவங்கள தான் நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம். நீங்க இந்த டிஷ்ஷுக்கு கத்திரிக்காவை தேர்வு செய்யும் போது இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இது வரி கத்திரிக்காய் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதுலயே வந்து கத்திரிக்காய் ஃபுல் பர்பிள் கலர்ல இருக்கும். அந்த கத்திரிக்காய் இந்த டிஷ்ஷுக்கு நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. வரி கத்திரிக்காய் மட்டும் தான் இந்த டிஷ்ஷுக்கு நீங்க வாங்கணும். இந்த கத்திரிக்காவை நீங்க கட் பண்ணும்போது மேல இருக்க காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு நான் வீடியோல காமிக்கிற மாதிரி கீழ் பகுதியை இந்த மாதிரி நாளா கட் பண்ணிட்டு உள்ள சொத்தை புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தண்ணியில போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயுமே கட் பண்ணி தண்ணியில போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் பர்பிள் கலர் கத்திரிக்காய் வேண்டான்னு சொல்றேன்னு. பர்பிள் கலர் கத்திரிக்காய் சீக்கிரமா வெந்துரும். நம்ம இந்த டிஷ்ல சேர்க்கும் போது வெந்து கொலன்னு ஆயிடும். வரி கத்திரிக்காய் போது வேக லேட் ஆகும். அதனால இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்கன்னு சொல்றேன். இப்ப நம்ம எல்லா கத்திரிக்காயுமே கட் பண்ணி போட்டாச்சு. இதோட வெயிட் 1/2 கிலோ. நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வெங்காயமா பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. கீழே மெயினா பாருங்க நமக்கு அடி பிடிக்கல. இப்ப இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை கூட கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயமும் மிளகாய் தூளும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதால இந்த டிஷ் பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெயில இந்த மாதிரி வதக்குறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இந்த மாதிரி வதங்கி இருக்கும். அடுத்து 100 கிராம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கணுங்க. அது கண்டிப்பா 5 to 7 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணீங்கன்னா தக்காளி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட 1/2 கிலோ கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணீங்கன்னா எண்ணெய்லாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல நம்ம இப்ப தண்ணியை ஊத்திப்போம். நான் இந்த பவுல் அளவா வச்சு ஒரு பவுல் ஃபுல்லா ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸோட அளவு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ. இதே பவுலால 1.5 பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் எந்த பவுல் இல்லைன்னா கிளாஸ்ல மெஷர் பண்ணி அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவா வச்சு 1.5 பவுல் தண்ணி இல்லைன்னா 1.5 கிளாஸ் தண்ணின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி பவுடர் எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா போய் பாருங்க. பிரியாணி பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க சைட்ல இருந்து புகை வர ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப மூடியை ஓபன் பண்ணிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்பலாம் கலந்து விடக்கூடாது. நான் இப்ப வீடியோல காமிக்கிற மாதிரி லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு எலுமிச்சை பழச்சாறையும் சேர்த்து மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணீங்கன்னா அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும். உங்களுக்கு சைட்ஸ்ல நடுவுலயும் பாருங்க தண்ணி கொதிக்கிறது தெரியும். இந்த டைம்ல இந்த பாத்திரத்தை கீழே இறக்கிட்டு கீழே ஒரு வேஸ்ட் தவா வச்சிருங்க. தவாக்கு மேல ரைஸ் பாத்திரத்தை வச்சுட்டு இப்ப இந்த ரைஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்யை வந்து கடைசியா சேர்க்கும் போது ரைஸ் பார்க்க கொஞ்சம் பலப்பலன்னு இருக்கிறதோட இல்லாம ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல வெயிட் ஏதாவது இருந்தா வச்சுக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இது 20 மினிட்ஸ் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெயிட் எடுத்துட்டு மூடி ஓபன் பண்ணீங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். எப்பவுமே தம்முக்கு விட்டு ரைஸ் எடுக்கும்போது சைட்ல இருந்து எடுங்க. அப்பதான் தண்ணி இருந்துச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தம்முக்கு விட முடியும். இப்ப நமக்கு இதுல தண்ணி எதுவுமே இல்ல, கரெக்டா ரைஸ் வந்துடுச்சு. வாங்க இப்ப நம்ம இதை தம் முடிச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, கத்திரிக்காய் பிரியாணி அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குங்க. இந்த கத்திரிக்காய் பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ரைஸ் பாருங்க எந்த அளவுக்கு உதிரி உதிரியா கலர்ஃபுல்லா வந்திருக்கு. இது கூட எதுவுமே வேணாங்க. இந்த கத்திரிக்காவும் ஆனியன் ரைதாவும் மட்டுமே இருந்துச்சுனாலே போதும், ஒரு தட்டு சோறு கூட காலி பண்ணிடலாம். நீங்களும் இந்த கத்திரிக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.